Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல A4 sheet யூஸ் பண்ணி பர்த்டே கார்டு தான் பண்ண போறோம். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. சோ அதனால தான் இந்த வீடியோ இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு A4 sheet எடுத்துட்டு அது இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இத வந்து சார்ட் பேப்பர்ல கூட பண்ணலாம். நீங்க A4 sheetல கேட்டனால நான் A4 sheetல ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். சோ இதுலயும் நல்லா தான் வந்திருக்கு. அதனால செஞ்சு பாருங்க. கொஞ்சம் திக்னஸா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சார்ட் பேப்பர் ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துட்டு செஞ்சு பாருங்க. ஓகேவா? இப்போ ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி எடுத்து அத ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு அதுல வந்து இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஷேப் தான் கட் பண்ணனும் இல்ல. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அதை நீங்க கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் கூட கட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கூட வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளா இருக்கும்னு சொல்லிட்டு ஹார்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். சிம்பிளா வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்படி கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீளமா ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பீஸ் இந்த மாதிரி பின்னாடி அந்த ஹார்ட்டின் ஷேப்க்கு பின்னாடி வச்சிட்டு ரெண்டு சைடும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இப்படி சைடா ஒட்டறேன். நேராவும் ஒட்டலாம், சைடாவும் ஒட்டலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிட்டு ஃப்ரண்ட் சைடுல திருப்பி என்ன பண்ணுங்க, யாருக்கு கொடுக்க போறீங்களோ அவங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சும்மா என்னோட நேமே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெட் ஷீட் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒட்ட போறேன். ஓகேவா? அந்த சைஸை விட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. சைடில் வந்து ஒயிட் கலர் தெரிஞ்சு அழகாக இருக்கும். அதனால் ஒரு ரெட் ஷீட் ஒட்டியிருக்கேன். அடுத்து இன்னொரு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு அந்த ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்ன ஷீட்டாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அதுக்கு கீழே ஒட்டிக்க போகிறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட டிசைனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கீழேயும் இந்த மாதிரி சைடு கொஞ்சம் கர்வாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டினேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட இனிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு டிசைனிங்காக ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே ஒட்டணும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெட் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து நீல பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் வச்சு கவர் பண்ணிக்கிறேன் 4 சைட்லேயும். ஓகேவா? நீங்கள் வந்து A4 ஷீட்டில் மட்டுமே சிம்பிளாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னனால நான் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஷீட்ஸ்லேயே வந்துட்டு நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். அப்படி இல்லைனா வேறு எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் வந்து ஷீட்ஸில் மட்டும்தான் வந்து பண்ண சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? அதனால் நான் வந்துட்டு A4 ஷீட்டில் மட்டும் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். அதுவும் டபுள் கலராக பண்ணுறேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சைடில் ஒட்டிட்டு அடுத்து திரும்பவும் ரெட் ஷீட்டே எடுத்துகிட்டு அதில் ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி திருப்பிட்டு ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகேவா? பேப்பருக்குலாம் மோஸ்ட்லி நீங்கள் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஊறி போகாமல் இருக்கும். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கங்கே ஒட்டி விட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு ஸ்டிக்கர் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு ஒட்டி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே மேலே வந்து அந்த இடம் காலியாக இருக்குல்ல, அங்கே வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் சும்மா வந்து எங்கிட்ட இருந்து ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் ஒட்டுறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ளவர் ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை ஒட்டியிருக்கேன். அந்த இடத்துல ஏதாவது எழுதுறதா இருந்தால் எழுதிக்கலாம். இல்லைனா யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கூட அதை ஒட்டிக்கலாம். அடுத்து அந்த ஹார்ட்டின் ஷேப் போட்டோம்ல, அதுக்கு மேலே வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரி மேலே அவுட்லைன் ஒரு சின்ன ஹார்ட் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து கலர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து கலர் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அங்கே எல்லா இடத்துலையும் பிளாக் கலர் சின்ன சின்ன ட்ராப்ஸ் வச்சா கூட அழகாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க. நான் சிம்பிளாக விட்டுட்டேன். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட்டேன். பின்னாடியும் நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நீங்கள் வந்து சிம்பிளாக கேட்டிங்கன்றதுனால இந்த மாதிரி க்யூட்டாக வந்து குட்டியாக பண்ணியிருக்கேன், சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே வந்துட்டு நீங்கள் பிளாக் கலர் சார்ட் வித் ரெட் ஷீட்டு இது ரெண்டுத்துலையும் ட்ரை பண்ணினீங்கன்னா அழகாக தான் இருக்கும். நான் வந்து ஒயிட் கலரும் ரெட் கலரும் மேட்சிங் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.